திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் திருச்சியில நடைபெற்ற ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்ப அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, கல் விவகாரத்துல சீமான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாரு, குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விதத்துல சீமானுடைய அந்த பேச்சுக்கள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. உண்மையிலே குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாரா சீமான் அப்படின்ற கேள்வி வந்திருக்குல்ல, இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? மனோ தங்கராஜ் அவரை பார்த்து கேட்கிறோம், உங்களுடைய குலத்தொழில் அமைச்சர் தொழிலா? ஏன் குலத்தொழில் விட்டு அமைச்சர் தொழிலுக்கு வந்தீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களா? இல்லையே. இன்னைக்கு எந்த தொழிலை யாரு செஞ்சாலும் ஏன் அந்த தொழிலை செஞ்சீங்க, குலத்தொழில் விட்டுட்டு வெளியே போனீங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை பார்த்து கேட்க முடியுமா? என்ன கொடுமையா இருக்குது. அதாவது குலத்தொழிலோ இல்லையோ அதை ஏன் இங்க இழுக்கிறீங்க? கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அமைச்சரவையில் அமைச்சர்களில் ஒருவராக மனோ